வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி உள்ள கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ புதுசாக வந்திருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இப்போ இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 2019 ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. Sphere 1 with a diameter of 0.1 meter is completely enclosed by another sphere 2 of diameter 0.4. The view factor F12 is. ஸோ அப்போ ரெண்டு ஸ்பியர்ஸ் வந்து ஒன்று இருக்குது. ஒரு ஸ்பியரை வந்து இன்னொரு ஸ்பியர் கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து கான்சென்ட்ரிக் ஸ்பியர் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பியரோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு D1 வந்து 0.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்பியரோட டயமீட்டர் D2 வந்து ஃபஸ்ட்டு ஸ்பியரோட டயமீட்டர் 0.1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்பியரோட டயமீட்டர் வந்து 0.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த ஷேப் ஃபேக்டர் ஆர் த வியூ ஃபேக்டர் பிட்வீன் த ஸ்பியர் 1 அண்ட் ஸ்பியர் 2. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 0.0625 அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 0.25 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 0.5. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சே ஒன்று தெரியும். உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஜாமெட்ரி வச்சே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பியரில் இருந்து இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து அதே சர்ஃபேஸ் மேலே விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து போகிற ஹீட் எல்லாமே வேறு ஒரு சர்ஃபேஸ்க்கு தான் போய் ஆகணும். விச் மீன்ஸ் இட் ஷுட் பி ஆப்வியஸ்லி டு த செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து சம்மேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்மேஷன் ரூல் கேன் பி அப்ளைட் ஃபார் ஒன் சர்ஃபேஸ். ஸோ லெட் அஸ் அப்ளை ஃபார் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ வந்து ஷேப் ஃபேக்டர் 1 ப்ளஸ் ஷேப் ஃபேக்டர் 1 ஷுட் பி ஈக்குவல் டு 1. அதாவது portion of heat leaving the first surface and striking the same surface plus fraction of heat leaving from the first surface and striking the second surface, sum of the probability equal to 1. But due to the geometry of concave shape of the first surface, I can say that F11 is 0. So all those heat or radiation leaving from the first surface should definitely fall on the second surface, which is the outer sphere. So இப்போ correct answer வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். The radiative heat transfer rate per unit area between two plane parallel gray surfaces whose emissivity are 0.9 and maintained at 400 Kelvin and 300 Kelvin respectively, and Stefan Boltzmann constant is 5.67 into 10 power minus 8 watts per meter square Kelvin power 4. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 1993 வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 992 அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 812, ஆப்ஷன் சி 464 அண்ட் ஆப்ஷன் டி 567. ஸோ ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் ஏரியா பிட்வீன் 2 பேரலல் பிளேட்ஸ் கேட்டிருக்காங்க. கிரே சர்ஃபேசஸ்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ரெண்டோட எமிசிவிட்டியுமே 0.9 அண்ட் ரெண்டு டெம்பரேச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் 1 மீட்டர் ஸ்கொயர். ஜென்ரலி பிளேன் பேரல் பிளேட்ஸுக்கு நம்ம ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் தான் எடுத்துக்க போகிறோம். அண்ட் ரெண்டு பிளேட்டோட எமிசிவிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 0.9. ஸோ ரெண்டு பேரல் பிளேட்ஸ் இருக்குது, பிளேட் 1 அண்ட் பிளேட் 2. பிளேட் 1ஓட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 400 கெல்வின் கொடுத்துருக்காங்க. பிளேட் 2ஓட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. பிளேட் 1ஓட எம்சிவிட்டி வேல்யூ எப்சிலான் 1 வந்து 0.9 அண்ட் பிளேட் 2ஓட எம்சிவிட்டியும் அதே தான் 0.9. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ள நெட் ரேடியன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் பேரல் பிளேட்ஸ் வந்து ஷேப் ஃபேக்டர் வந்து ரெசிஸ்டன்ஸில் ப்ளே பண்ணாது. ஒன்லி சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ப்ளேயில் வரும். ஸோ இன் ஜென்ரல் த ஈக்குவேஷன் வில் பிகம் Q/A. ஸோ ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு Stefan Boltzmann கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை T1/4 minus T2/4 டிவைடட் பை 1/ε1 ப்ளஸ் 1/ε2 minus 1. ஸோ இது தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் 1 2 ஈக்குவல் டு ரிசல்டன்ட் எமிசிவிட்டி இன்டூ சிக்மா இன்டூ T1/4 minus T2/4 போட்டிருப்பேன். அண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இட் இஸ் 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவை நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் இந்த ரிசல்டன்ட் எமிசிவிட்டிக்கு பதிலாக யூ வில் பி புட்டிங் 1/1/emcvt1 ப்ளஸ் 1/emcvt2 minus 1. ஸோ இந்த ஆன்சரை கொண்டு போய் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, T1 T2 டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, எப்சிலான் 1 எப்சிலான் 2 ரெண்டுமே 0.9. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டைரக்ட் ஆன்சர் வரும். ஸோ 812 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர்.
ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 812. ஓகேவா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஃபார் அ சர்க்குலர் டியூப். ஸோ சர்க்குலர் டியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஈக்குவல் லென்த் அண்ட் டயமீட்டர். ஸோ இப்போது இந்த டியூபோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயமீட்டர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தும் இருக்குது. ஸோ லென்த் அண்ட் டயமீட்டர் ஆர் ஒன் அண்ட் த சேம் as shown in the figure below. ஸோ டயக்ராம் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. The view factor F13 is 0.17. The view factor F12 in this case will be அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0.17, ஆப்ஷன் பி 0.21, ஆப்ஷன் சி 0.79 அண்ட் ஆப்ஷன் டி 0.83. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டயக்ராமில் இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பாட்டமில் இருக்கிற அனதர் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்ஃபேஸ்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெவல்யூட் சர்ஃபேஸ். ஓகேவா? அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான் செகண்ட் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா F13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 0.17 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ F13 உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, F12 கொஷினாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் இது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இது தேர்ட் சர்ஃபேஸ் அண்ட் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து செகண்ட் சர்ஃபேஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து போகிற ரேடியேஷன் அது மேலே படுறதுக்கான சான்சஸ் 0. ஸோ அப்போ F11 வந்து 0. ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் சர்ஃபேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஃபார் த சேம் ரீசன் F33யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ இது ரெண்டும் பேசிக்கலாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா அது ரெண்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாவோ இல்லை கான்கேவ் ப்ரீவியஸ் கேஸ் கொஷனில் பார்த்தது மாதிரி இருந்ததுனாலோ ஸோ அதே சர்ஃபேஸ் மேலே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி 0. ஸோ இப்போ நான் கேஸ் 1 ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஐம் கோயிங் டு அப்ளை சம்மேஷன் ரூல். ஸோ சம்மேஷன் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து போகிற ரேடியேஷன் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேயே பட்டிருக்கலாம், இல்லை செகண்ட் சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம், இல்லை தேர்ட் சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம். இதோட ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவல் டு 1. பட் நமக்கு ஆல்ரெடி F11 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ரீசன் இட் இஸ் பீயிங் ஃப்ளாட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F13 அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 0.17. ஸோ அப்போ F12 எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் as 0.83. உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வியூ ஃபேக்டர் ஆஃப் F12 தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 0.83. ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம், 2 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 2005 கேட்டிருக்காங்க. A solid cylinder which is surface 2 is located at the center of a hollow sphere. ஸோ ஒரு சிலிண்டரை வந்து ஒரு ஸ்பியருக்கு உள்ளே வச்சுருக்காங்க. ஸ்பியர் வந்து சர்ஃபேஸ் 1 அண்ட் சிலிண்டர் வந்து சர்ஃபேஸ் 2 கிளியராக கொடுத்துருக்காங்க. The diameter of the sphere is 1 meter while the cylinder has a diameter and length of 0.5 meter each. ஸோ போன சம் மாதிரி டயமீட்டரும் லென்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு ஈக்குவல் அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 meter. The radiation configuration of the factor F11 is. ஸோ ஸ்பியர்லேருந்து லீவ் ஆகிறது மறுபடியும் ஸ்பியர்லேயே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஷேப் ஃபேக்டர் ஒரு வியூ ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0.375, ஆப்ஷன் பி 0.625, ஆப்ஷன் சி 0.75 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 1. ஸோ இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். பட் சப்ஸ்கிரிப்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் சப்ஸ்கிரிப்ட் 1 விச் இஸ் அவுட் சைடு ரெப்ரசன்ஸ் த ஸ்பியர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் சைட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ரெக்டாங்குலாக தெரியும், பட் இங்கே ஸ்கொயராக தெரியும். பிகாஸ் உங்களுக்கு டயமீட்டரும் லென்த்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அகைன் இந்த கேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கிற டேட்டாஸ். டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் வந்து கேபிட்டல் டி 1 meter and small d which is the diameter of the cylinder which is same as that of the length of the cylinder, ரெண்டுமே 0.5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சர்ஃபேஸில் இருந்து செகண்ட் சர்ஃபேஸ் மேலேயே விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0. அதாவது F22 வந்து 0. ரீசன் பீயிங் வெரி சிம்பிள். ஜென்ரலாக ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கும் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் ஃபேக்டர் வந்து 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் சர்ஃபேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் ரூல் டெல்ஸ் யூ த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி. ஸோ எய்தர் செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து லீவ் ஆகிறது செகண்ட் சர்ஃபேஸ்லேயே விழுந்திருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம். சம் ஆஃப் திஸ் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. பட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் F22 ஆன்சர் வந்து 0. ஸோ அப்போது F21 ஷுட் பி ஆக்சுவலி ஈக்குவல் டு 1.
ஓகே. ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணால் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து செகண்ட் சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. பட் இந்த கேஸ்க்கு F11 0 கிடையாது, பிகாஸ் இட் இஸ் கான்கேவ். ஓகே, கான்வெக்ஸ்க்கு தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். கான்கேவுக்கு அது மேலேயே விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கொஷினே வந்து அதுதான் கேட்டிருக்காங்க, F11 என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது ஏரியா கால்குலேஷன் நம்ம போகலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் சர்ஃபேஸ்க்கு வந்து சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி செகண்ட் சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம், நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது. தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஜாமெட்ரி ஃபேக்டர் F22 0ங்கிறதுனால F21 வந்து 100% 1 அப்படின்னு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மட்டும் எடுத்து அகைன் சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணோம். வி ஆர் அரைவிங் அட் அ ரிலேஷன், பட் வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எனிதிங். இப்போ ரெண்டு சர்ஃபேஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ A1 F12 ஷுட் பி ஈக்குவல் டு A2 F21. சப்ஸ்கிரிப்டில் எந்த சர்ஃபேஸ் போட்டிருக்கீங்களோ அந்த சர்ஃபேஸோட கரஸ்பாண்டிங் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சிமிலர்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா F21, ஸோ அதனால் A2 போட்டிருக்கேன். ஸோ A1 F12 ஈக்குவல் டு A2 F21. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து F21 நமக்கு தெரியும், விச் இஸ் 1. ஸோ எனக்கு A1 A2 ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நான் அதுலேருந்து F12 கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் F12 கண்டுபிடிச்சி நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா F11 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏஐ கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த இடம் தான். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியர், விச் இஸ் அவுட் சைட் சர்ஃபேஸ் 4πr². உங்களுக்கு டயமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி, ஸோ 0.5 மீட்டர். ஸோ அப்போ இந்த ஆன்சர் வருது. செகண்ட் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர். ஸோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சர்க்குலர் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்குது. சர்க்குலர் சர்ஃபேஸோட ஏரியா வந்து πr². ஸோ ரெண்டு இருக்கிறதுனால 2πr² வரும். ப்ளஸ் லேட்ரல் சர்ஃபேஸையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா πdl போடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த சிலிண்டரோட டயமீட்டர் அண்ட் லென்த் ரெண்டுமே 0.5 தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வேணும்னா அந்த டயமீட்டர்லேயும் பாதி, ஸோ 0.25 வரும். ஸோ இதெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா செகண்ட் சர்ஃபேஸோட ஏரியாவும் கிடச்சிருது. ஸோ இப்போ ரெசிப்ரோசிட்டி தியரம் பிட்வீன் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அண்ட் செகண்ட் சர்ஃபேஸில் நமக்கு A1 A2 தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி F21 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ F12 எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி சம்மேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் போட்டிருந்தோம், F11 + F12 = 1. ஸோ இப்போ நமக்கு F12 ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் 0.375. ஸோ அதை நம்ம இந்த சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு F11 கிடச்சிரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 0.625. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் B 0.625. ஸோ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். So a hollow enclosure is formed between two infinitely long concentric cylinders of radii 1 meter and 2 meter. ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ப்ராப்ளம். ஸோ கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த் வந்து எப்போவுமே சேமாக தான் இருக்கும். த ரேடியேட்டிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த லார்ஜர் சிலிண்டர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்மாலர் சிலிண்டர். அதாவது இன்னர் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் வெளிப்பக்கமாகவும், அவுட்டர் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் உள்பக்கமாகவும், அதாவது இந்த ரெண்டு சிலிண்டருக்கு நடுவில் உள்ள கேப்பில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது பை ரேடியேஷன் மோட். The radiating surfaces are diffuse and the medium in the enclosure is non-participating. So medium எதுவும் participate பண்ணல, which is radiation mode of heat transfer நடக்குது. The fraction of thermal radiation leaving the larger surface and striking itself. ஸோ இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற அந்த கான்கேவ் சிலிண்டரில் இருந்து அது மேலேயே படுறதுக்கான ஷேப் ஃபேக்டர் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட் 2008 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் செட் பண்ண கொஷின் பேப்பர். அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 0.25, ஆப்ஷன் B 0.5, ஆப்ஷன் C 0.75 அண்ட் ஆப்ஷன் D 1. ஸோ ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ஸ்பியர் அண்ட் செகண்ட் வந்து இன்னர் சிலிண்டர், செகண்ட் வந்து அவுட்டர் சிலிண்டர். ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரிக்காக இருக்குது. ரெண்டோட ரேடியஸ் வேல்யூவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே தான் உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து சம்மேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணனா ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹீட் லீவிங் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சிலிண்டர் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆன் டு த சேம் சிலிண்டர் ப்ளஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹீட் லீவிங் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சிலிண்டர் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆன் டு த செகண்ட் சிலிண்டர் ஈக்குவல் டு 1. பட் இந்த F11 வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆயிரும். ரீசன் வெரி சிம்பிள். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹீட் லீவிங் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஷுட் டெஃபினெட்லி ஃபால் 100% ஆன் த செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரி சம்மேஷன் ரூல் வந்து செகண்ட் சர்ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். சம்மேஷன் ரூல்
ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் F21 ப்ளஸ் F22 ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ இதில் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F22 தான் கேட்டிருக்காங்க. அப்போ F21 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸையும் செகண்ட் சர்ஃபேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பார்த்தோம் போன கொஷினில் A1 F12 ஷுட் பி ஈக்குவல் டு A2 F21. ஸோ இதில் வந்து எனக்கு F12 ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு 1 அப்படின்னு. ஸோ நான் ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த செகண்ட் சர்ஃபேஸ் தெரிஞ்சது அப்படின்னா F21 எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ F21 வேணும் அப்படின்னா A1/A2 போட்டால் போதும். ஏன்னா F12 ஆன்சர் வந்து 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட சிலிண்டர் ஏரியா வந்து πdl. ஓகேவா? ஸோ செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா πd2l. ஓகேவா? ஒன்லி அந்த ரெவல்யூட் சர்ஃபேஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேஷனில் இருக்கும். அதனால் அந்த சர்ஃபேஸ் ஏரியா போட்டிருக்கேன். ஸோ பை டேர்ம்ஸும் லென்த் டேர்ம்ஸும் கேன்சல் பண்ணோம்னா d1/d2 வரும். ஸோ விச் இஸ் சேம் ஆஸ் ப்ரொபோஷனல் டு r1/r2. ஏன்னா டயமீட்டர் 2 டைம்ஸ் ரேடியஸ்னு எழுதலாம். ஸோ 2 வில் கெட் கேன்சல். ஸோ r1/r2 உங்களுக்கு r1 1ன்னு கொடுத்துருக்காங்க, r2 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 0.5 வருது. ஸோ F21 ஆன்சர் 0.5 அப்படின்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் இந்த சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா F22 ஆன்சர் கிடச்சிடும், விச் இஸ் ஆல்சோ 0.5. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 0.5. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.